தென்னகத்தின் மண் தெய்வங்களால் நிறைந்தது. ஒவ்வொரு மண்ணும் மரமும் காற்றும் தெய்வீக சக்தியைக் கொண்டது. தென்னகத்தின் தொன்மைமிகு நகரங்களில் முதன்மையானது மதுரை. மீனாட்சி அம்மையும் கள்ளழகரும் அருள்பாலிக்கும் இந்த புனித மண்ணில் மக்களை வழிநடத்தி அச்சம் போக்கி அவர்களுக்கு அரணாக நின்று காக்கும் ஒரு மாபெரும் காவல் தெய்வமும் வீற்றிருக்கிறது. அவரே அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர். கோயில் நகரமாக திகழும் மதுரை மாநகரில் இவர் வெறும் காவல் தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஒரு பாண்டிய மன்னர் என்பது பலரும் அறியாத சுவாரஸ்யமான விஷயமாகும். மதுரை மற்றும் தென்மாவட்ட மக்கள் இவரை தங்களின் குலதெய்வமாகவும் இஷ்ட தெய்வமாகவும் ஏற்று பாண்டி ஐயா என்றும் ஜடா முனீஸ்வரர் என்றும் அன்புடன் அழைக்கிறார்கள். பாண்டி முனீஸ்வரரின் வரலாறு சிலப்பதிகாரத்துடன் பின்னிப் பிணைந்துள்ளது. மதுரையை ஆண்ட பாண்டியன் நெடுஞ்செழியன் அநீதியின் காரணமாக கண்ணகியின் கணவன் கோவலனுக்கு மரண தண்டனை விதித்தார். கண்ணகி தன் கால் சிலம்பால் நீதியை நிரூபித்தபோது தன் பெரும் தவறை உணர்ந்த மன்னன் பொன் தொழில் செய்கொல்லனின் பொய்யுரை கேட்டு அறநெறி தவறிய நான் அரசன் அல்ல, நானே கள்வன் என்று கூறியபடியே அரியணையிலேயே உயிர் துறந்தார். இதுவே அவர் செய்த பாவத்திற்கான நிவர்த்தியாக அமைந்தது. மன்னனின் ஆன்மா சிவபெருமானிடம் சென்றபோது சிவபெருமான் அவர் நீதிக்காக உயிரை நீத்ததால் மீண்டும் மானிடப் பிறவி எடுத்து தன் பிறவிக் கடனை தீர்க்க ஆசி வழங்கினார். ஆனால் பாண்டியன் நெடுஞ்செழியனோ தனக்கு மீண்டும் பிறவி வேண்டாம் என்றும் தான் தவக்கோலத்தில் அமர்ந்து மதுரையின் எல்லையைக் காக்கும் காவல் தெய்வமாக இருந்து பக்தர்களைக் காத்து அருள் புரிய வரம் வேண்டுமென்றும் சிவபெருமானிடம் வேண்டினார். சிவபெருமானும் மனம் மகிழ்ந்து தீய சக்திகளை வெல்லும் வரத்தையும் நம்பியவர்களுக்கு அருளும் வரத்தையும் அளித்தார். சிவபெருமானின் அருளால் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியனின் ஆத்மா முனிவரின் வடிவில் வெளிப்பட்டு மதுரையின் மானகிரி எனப்படும் இடத்தில் இறைவனை நோக்கி 8 அடி ஆழத்தில் கல்லாக மாறி பத்மாசனமிட்டு தவம் செய்து வந்ததாக நம்பப்படுகிறது. பல ஆண்டுகளுக்கு முன்பு கரூரைச் சேர்ந்த பெரியசாமி வள்ளியம்மாள் தம்பதியர் மதுரையின் காட்டுப்பகுதியில் தங்கியிருந்தபோது வள்ளியம்மாளின் கனவில் ஜடாமுடியுடன் முனிவர் ஒருவர் தோன்றி, நான் தான் பாண்டிய மன்னன் நெடுஞ்செழியன், நான் புதைந்துள்ள இடத்தில் இருந்து என்னை எடுத்து வழிபட்டால் உங்கள் குடும்பத்தையும் பக்தர்களையும் காப்பேன் என்று கூறினார். கனவின் அடிப்படையில் தோண்டிய போது முறுக்கு மீசை, அடர்ந்த ஜடாமுடி மற்றும் பத்மாசனமிட்ட தவக்கோலத்தில் வீற்றிருக்கும் கம்பீரமான முனீஸ்வரரின் திருவுருவம் கிடைத்தது. அன்று முதல் அவர் பாண்டி முனீஸ்வரர் என்று அழைக்கப்பட்டு அந்த இடத்தில் கோயில் கட்டப்பட்டு வழிபடத் தொடங்கினார். பாண்டி முனீஸ்வரர் வெறும் காவல் தெய்வம் மட்டுமல்ல, அவர் ஒரு நீதிக்காவலர் மற்றும் வாக்குக்கு அதிகாரி என்றும் போற்றப்படுகிறார். இவர் சட்டம், நீதி, தர்மம் ஆகியவற்றை நிலைநாட்டுவதில் இவருக்கு இணை எவரும் இல்லை. பக்தர்கள் இவரிடம் வந்து, பாண்டி, என் கோரிக்கையை சீக்கிரமே நிறைவேற்றித் தரணும் என்று உரிமையுடன் கட்டளையிடுவது போல வரம் கேட்கும் அளவிற்கு இவரின் மீது அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்துள்ளனர். ஏவல், பில்லி, சூனியம், பேய் போன்ற தீய சக்திகள் அனைத்தும் இவரின் எல்லைக்குள் அண்டவே அஞ்சும். வாக்கு கேட்டல் மூலம் மக்களின் பிரச்சனைகளுக்கு இவரே தீர்வு சொல்கிறார். குழந்தை பாக்கியம், திருமணத் தடை நீங்குதல், தொழில் வளர்ச்சி, நோய் நிவர்த்தி என தன் பக்தர்களின் அத்தனை குறைகளையும் உடனே தீர்த்து வைக்கும் வரப்பிரசாதியாக பாண்டி முனீஸ்வரர் அருள் பாலிக்கிறார். இவர் பொதுவாக பால், நெய், வெண்பொங்கல் போன்ற சைவப் படையல்களை மட்டுமே ஏற்றுக்கொள்பவர். இவரின் உப தெய்வமான சமய கருப்பசாமிக்கு ஆடு, கோழி பலியிடப்பட்டு சுருட்டு, மது போன்ற அசைவப் படையல்கள் வைத்து வழிபடப்படுகிறது. நீதி தவறிய மன்னன் தன் பாவத்தின் நிவர்த்திக்காக தவக்கோலத்தில் அமர்ந்து இன்று ஆயிரக்கணக்கான குடும்பங்களைக் காக்கும் காவல் தெய்வமாக வீற்றிருக்கும் அற்புதம் வேறு எங்கும் காண இயலாது. மதுரை பாண்டி முனீஸ்வரர் நீதியைப் போற்றுபவர்களுக்கு ஒருபோதும் அநீதி இழைக்க மாட்டார் என்ற ஆழமான நம்பிக்கை தலைமுறை தலைமுறையாக தென்மாவட்ட மக்களால் பேணிக் காக்கப்படுகிறது. அருள்மிகு ஸ்ரீ பாண்டி முனீஸ்வரர் மதுரையின் இதயத்திலும் மக்களின் நம்பிக்கையிலும் என்றும் உயிருடன் வாழ்கிறார். அவரை தரிசிப்பது என்பது ஒரு வழிபாடு அல்ல, ஒரு நம்பிக்கையின் அனுபவம்.